ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் ஃபைன். இந்த vlogல பார்த்தீங்கன்னா என்னோட ரேண்டம் டேஸ் எல்லாம் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து எனக்கு வெளியே போகிற வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் இடையில ஆட் பண்ணி தான் வந்து ஃபுல் vlog வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த எல்லா கத்திரிக்காயுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு செடியில் வந்து பறித்தது. இந்த செடி வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாதம் இருக்கும். நல்லா வந்து காய் எடுத்துகிட்ருக்கு. எப்போவுமே வந்து ஒரு நாளுக்கு வந்து செய்கிற அளவுக்கு தான் வந்து காய் காய்க்கும். பட் இந்த டைம் ஒரு 5-6 பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு காய் காய்ச்சிருந்தது. பார்க்கவும் அழகாக மொட்டை குட்டியாக இருந்தது. அண்ட் இதோட டேஸ்ட்டு நான் சொல்லவே வேண்டாம். நம்ம வீட்டில் விளைஞ்சது, எந்த ஒரு பூச்சி மருந்தும் இல்லாமல் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. அண்ட் எனக்கு வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவே பிடிக்கும். க்ரீனை விட எனக்கு என்னமோ ப்ளூ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நான் வந்து இதை நல்லா எந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணி எண்ணெயிலேயே வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கி எடுக்க போகிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு தொக்கு கலந்த ஃபீல் வந்து அது கொடுக்கும். அண்ட் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா சாம்பாரில் போடுற கத்திரிக்காவை ஒதுக்குவாங்களே தவிர இந்த மாதிரி செய்கிறப்ப மிச்சம் வைக்காமல் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்போ நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணுறதா இருந்தாலும் சைடில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக உப்புத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கட் பண்ணி அந்த கத்திரிக்காய் அதில் போடுறப்ப கத்திரிக்காய் வந்து கலர் மாறாமல் இருக்கும். அண்ட் டேஸ்ட்டுமே வந்து அப்படியே இருக்கும். இல்லைன்னா அந்த துவர் படிக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் கொண்டு வந்துடும். அண்ட் நான் வந்து இந்த ரெசிபி லஞ்சுக்கு தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்கேஸ் கண்டிப்பாக காலையில் செஞ்சிங்கன்னா நல்லா சுட சுட சாதம், அது கூட தயிர் அண்ட் ஃபைனலாக அந்த கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிருக்கும் இந்த தொக்குக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போல்லாம் வந்து எப்போ மழை வருதுன்னே சொல்ல முடியறதில்ல. ஈவினிங்க்கு மேலே ஒரு 1 hour சடன்னு மழை வந்தது. அதுக்கடுத்து அப்படியே வந்து நின்றுச்சு. எங்கள் வீட்டு குட்டி வாண்டு வேறு எப்படா வெளியே விடுவாங்க கதவை திறந்து அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். மழை நின்ன உடனே ஒரே ஆட்டம்தான். அண்ட் உங்கள் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல, என்னோடய ஓல்டு ஷார்ட்ஸ் ஒன்று வந்து பேன் கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் வைரலாக போச்சு. அப்போ வந்து அதில் வந்து ஹோம்மேட் நட்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அது எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னோடய ரிலேட்டிவ் தான் வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அது அவைலபிளான்னு கேட்டிருந்தீங்க. பட் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. பட் இப்போ தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் சேல்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கும் இந்த ஹெல்த்தியான ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் வந்து வாங்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் இன்ஸ்டா ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுற, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. அண்ட் இது 100% ட்ரஸ்டபிளான ஒரு ஐடி தான். ஏன்னா இது ரன் பண்ணுறது வந்து என்னோடய ஓன் கசின் சிஸ்டர் தான். நான் அவங்கக்கிட்ட தான் வந்து 6 months வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நிறைய என்னோடய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸில் கூட பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹெர்பல் பாத் பவுடரும் ஹோம்மேடாக ரெடி பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் தான், கிட்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஈவினிங் டைம் ஆனாலே நமக்கு தான் ஏதாவது ஒரு கிரேவிங்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆயிருமே. ஸோ பானிபூரி சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ அதையே வந்து வாங்கிட்டு வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஒரு 2 weeks எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த பார்சல் வந்து வந்துருச்சு. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோ ஈகராக. அண்ட் ஃபைனலாக அந்த பார்சல் ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. வேறு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து என்னோடய சாரீஸ் தான். என்னோடய கசின் மேரேஜ் வந்து வருது. ஸோ அதுக்காக வந்து ப்ரீ ப்ளீட்டிங் வந்து கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக ப்ரீ ப்ளீட் வந்து நானே பண்ணுவேன். அதை நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸில் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து வராது. அண்ட் கீழேயுமே வந்து அயன் பண்ண வராது. நான் வந்து அப்பப்போ ரெடியாகி அப்பப்போ ப்ளீட் எடுத்து வந்து கட்டிட்டு போயிடுவேன். பட் இதை வந்து நான் இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போகணும், ஒரு 3 days பக்கம் வேணும் அப்படிங்கிறனால ப்ரீ ப்ளீட்காக கொடுத்துருந்தேன். இவ்வளோ அழகாக வந்து சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிலோ சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடியில் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்கக்கிட்ட நான் எந்த ஒரு பாடி மெஷர்மெண்ட்ஸும் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து எனக்கு எங்கெங்கே வந்து அளவு வேணுமோ அங்கே வந்து பின் மட்டும்தான் பண்ணி கொடுத்தேன். பட் சூப்பராக வந்து 3 சாரியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வந்து அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொரியர் பேக்கிங் பற்றியும் சொல்லி ஆகணும், ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே என்னோட கசின் மேரேஜில் நான் வியர் பண்ணுவேன். ஸோ ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இவங்களோட இன்ஸ்டா ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா உங்களோட ஆர்டர்ஸையும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட ஸ்பெஷல்
ஆஃபராக செட் ஆஃப் 6 saree ஜஸ்ட் 1000 rupeesக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கோங்க. எங்கே போகிறோம்? எங்கே? அண்ட் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 days பிஃபோர் எடுத்தது. அந்த அன்னைக்கு வந்து அம்மாவும் வந்து நான் வர சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்திங்கன்னா எனக்கு ஓட்டர் ஐடியே வந்து இப்போ வரைக்கும் எடுக்கவே இல்லை. இந்த ஓட்டர் ஐடியை இப்போ எடுத்துக்கலாம் அப்போ எடுத்துக்கலான்னு சொல்லியே போன டைம் ஓட்டிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஓட்டர் ஐடியெல்லாம் ஒரு எலெக்ஷனுக்கு 15 days முன்னாடி எழுதுனா கூட வந்துரும்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம ரெடி பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி கையோட அதையும் எழுதி கொடுக்குறதுக்காக வந்துட்டேன். இந்த வாண்டை பாருங்கள், யார் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. வெளியே போகிறோன்னு சொல்லிட்டோம்னா போதும், சாருக்கு எக்ஸைட்மெண்ட் எங்கேருந்து வரும்னே தெரியாது. தெரியாமல் இந்த சம்மருக்கு ஏதாவது சாப்பிடுவோன்னு பேக்கரி பக்கம் உள்ளே போயிட்டா போதும், டிஸ்பிளேயில் எதெல்லாம் வைக்கக்கூடாது அது அத்தனையும் வந்து வச்சுருப்பாங்க. கரெக்டாக நாங்களும் அந்த அன்னைக்கு போயிருந்த பேக்கரியில் டிஸ்பிளேயில் சாக்லேட்ஸ் டாய்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. சாக்லேட் பற்றி கவலை இல்லை, சார் வாங்க மாட்டார். பட் டாய்ஸை வந்து கண்டிப்பாக வந்து விடவே மாட்டார். ஸோ அப்படி இப்படின்னு ஃபைனல் பண்ணி ஒரு 2 டாய்ஸ் வந்து வாங்கிட்டார். நான் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது ஜூஸ் தான் குடிக்கணும் போல் இருந்தது. பட் சைடில் வந்து ஒரு போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க மில்க் ஷேக் அவைலபிள்னு. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் வந்து எனக்கு நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். எப்படி இருக்கு? பட் என்னோட அம்மா அண்ட் ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ஆப்போசிட். அடிக்கிற வெயிலுக்கு 4 வேளைக்கு 4 டீ பக்காவாக குடிப்பாங்க. இந்த மாதிரி டீ லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு பஸ் பிடிச்சி நேராக வந்து கலெக்டர் ஆஃபீஸ் தான் வந்து கிளம்பணும். திருப்பூர்லேயே தான் வந்து இத்தனை வருஷம் குப்பை கட்டுறேன். பட் ஒரு நாள் வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட கால் கூட வச்சதில்லை. இதுதான் எனக்காகன்னு வந்து ஃபஸ்ட் டைம் போனது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தம்பியையும் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிருந்தேன். சிங்கிளால் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, நானே போயிட்டு வர்றதுக்கு திணறுவேன். அம்மா இருந்தனால வந்து 3 பேரும் கிளம்பியிருந்தோம். ஸோ சாருக்கும் வந்து பஸ்லலாம் வர்றது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக அங்கே ரீச் ஆனதுமே ஆஃபீஸை நல்லா சுற்றி பார்த்துட்டு என்னோடய வேலையை வந்து முடிச்சுட்டு அங்கேருந்து சூப்பராக கிளம்பியாச்சு. என்னடா அங்கேருந்து டக்குன்னு கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்காதீங்க. இது வந்து இன்னொரு நாள் பல்லடம் போயிருந்தப்போ எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன். பல்லடம் அண்ட் திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கும் இந்த மாதிரி தெரியாமல் தான் இருந்தது. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பல்லடம் ரோட்டில் எஸ்ஏ ரெசிடென்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூ சென்னை ஷாப்பிங்னு ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. உள்ளே வந்து எது எடுத்தாலுமே 149 59 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அப்படியே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம், மேபி ஏதாவது திங்ஸ் கிடைக்கலாம் வந்து போயிருந்தோம். இதுக்காகன்னு போகல, எனக்கு ஒரு ஜென்ரல் செக்அப் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து இதுக்கு வர வழியில் நாங்கள் போயிருந்தோம். உண்மையை சொல்லணுன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கெல்லாம் வந்து ஒர்த் இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஃபுல் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் தான் அதிகமாக இருந்தது. க்ராக்கரிஸ்லாம் இருந்தது, அதாவது செராமிக் ஐட்டம்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் வந்து டீ கிளாஸ் கூட அந்த 149 rupeesக்கு போட்டிருந்தாங்க. டிமார்ட்லலாம் ஜஸ்ட் ஒரு 20-30 வந்து அதெல்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ கவனமாக வந்து பார்த்து வாங்கணும். அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஓகே தான், ரொம்ப டாப் நாச் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸ்டீல்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வால் கிளாக் வந்து இல்லவே இல்லை. ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் இது கூடவே ஒரு நெக்ஸ்ட் டே விலாகோட கண்டினியூஷன் தான் இது. ஃபேமிலியாக வந்து ஒரு சலூன் டேட் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அண்ட் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நான் சண்டே ஷூட் பண்ணது. அத்தை வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா சலூன் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் 3 பேருக்குமே. பார்லர் போனதுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேர் கட் வந்து எங்கள் குட்டி வாண்டுக்கு தான். ஏன்னா கசின் மேரேஜ் வந்து வருது. இப்போ ஹேர் கட் பண்ணால் லைட்டாக ஷேப் ஆகி அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் ஃபஸ்ட்டு ஹேர் கட் அவருக்கு தான். நீங்கள் குட்டி சாருமே உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு அவருக்கு தான் ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அண்ட் இந்த டைம் பார்த்திங்கன்னா நார்மலாக கட் பண்ணுறதை விட அதிகமாகவே டைம் எடுத்துக்கிச்சு. பட் சாமத்தான் அழகாக வந்து உட்காந்துட்டான்.
அண்ட் ஃபைனலாக ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு கழுத்தில் இருக்கிறத கழட்டினோடனே சாருக்கு ஒரே குஷி தான். அண்ட் ஃபைனலாக அந்த ப்ளோ ட்ரையர் வச்சு பண்ணுறப்ப ஒரே அப்படியே காற்றுல மிதக்கிற ஃபீலில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கையிலலாம் கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்தான். அண்ட் தம்பி ஹேர் கட் பண்ணி முடிச்சதுமே கையோட எனக்கு த்ரெட்டிங் அண்ட் ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்களோட ஹேர் கட் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஃபேமிலியாக இந்த மாதிரி சலூன் டேட் வந்ததுமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தட்ஸ் இட். முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட இந்த குட்டி விலாகை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.